டேஸ்டா இருக்குங்க. இப்ப வாங்க லஞ்சுக்கு வச்சிருக்கேன். சுட்டியும் காம்பினேஷனா பாத்தீங்கன்னா தேங்காய் போடாம பாக்குறவங்க குயில் குட்டி அருமையா வந்து செஞ்சு வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சேன். டேஸ்டா இருக்குங்க. இப்ப வாங்க எப்பயும் போல சாதத்துல இருந்தே வந்து பாக்கலாங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க சாதம் செஞ்சிருக்காங்க லஞ்சுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தோசை செஞ்சு வச்சிருக்கேன். தோசை வந்து கம்மியா தாங்க செஞ்சிருக்கேன். சுட சுட செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் காம்பினேஷனா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா மாதிரி செஞ்சுட்டாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி எல்லாம் போட்டுக்கோங்க. பட்டாணி நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சுட்டு போட்டு செஞ்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட். எப்பயும் போல சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சிருக்கேங்க. பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு தேங்காய் போடாம வேர்க்கடலை சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் தாங்க எல்லாருக்கும் வந்து பேக் பண்ண போறோம். சாதமும் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிருந்தேன்ல அதையும் நான் பேக் பண்ணிக்கிறேங்க. சாம்பார் போட்டுக்கிறேன். உங்க வீட்டுல உங்க குட்டீஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட்டிபிகேஷனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் போற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேடி வருங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சாதம் வந்து கழுவி பாத்தீங்கன்னா கொஞ்சமா போட்டுக்கிறாங்க. உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் எடுத்துன்னு போறாங்க, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கப்பா. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தவங்களுக்கும் எந்த அளவுக்கு சாதம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப போட்டாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அடுத்ததா லிப்பி போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. சாதம் வந்து போட்டாங்க. இப்போ வந்து அடுத்ததா உருளைக்கிழங்கு குருமாவும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் அதிகமா போடலாங்க. ரொம்பவே அருமையா வந்து செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த தேங்காய் வேணும்னாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து அரைச்சு போட்டுக்கலாங்க. அதுவும் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் எல்லாம் போடாம ரொம்பவே சிம்பிளான முறையில வந்து சமைச்சிருக்கேன். ஒரு பாக்ஸ காணும் உள்ள இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறமா நான் போட்டு வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரண்யா அக்காவுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்க எத்தனை பெரிய பாக்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நான் சமைச்ச டிஷ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். நித்திஸ்க்கு வந்து சாதம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறான். சாதம் வந்து போட்டுக்கிறேன். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிருந்தால அதுவே வந்து போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு குழம்பு. இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு பாருங்க இதுல இருந்தாங்க நான் சமைச்சிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பழம் ஃப்ரூட்ஸ் இருக்கு, கீழே எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்க வீட்டுல உங்க குட்டீஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய். வாங்க சாப்பிடலாம்.